ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் வச்சு பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம நெஸ்டட் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். அவுட்டர் ஃபார் லூப் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் லேயர்ஸ் டிட்டர்மைன் பண்றதுக்கு. அண்ட் இன்னர் ஃபார் லூப் வந்து ஒரு ரோலயும் வந்து எத்தன கேரக்டர்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அத டிட்டர்மைன் பண்றதுக்காக. கேரக்டர் பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்வேர் ஆஃப் கேரக்டர்ஸ் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இங்க நம்மளோட டிசைர்ட் அவுட்புட் என்னன்னா, ட்ரிபிள் ஏ 3 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ்ல ஏ பிரிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம கோட் எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபார் லூப்ல வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் ரோ வைஸா போணும். ஸோ அவுட்டர் ஃபார் லூப் மேக்ரோ சைக்கிள் ரோஸ்க்கு எழுத போறோம். இங்க 3 ரோஸ் இருக்கிறனால டைரக்ட்டா i = 1, 2, 3ன்னு வச்சாச்சு. அண்ட் இன்னர் ஃபார் லூப் வந்து ஒரு ரோலயும் எத்தன காலம்ஸ் ஆர் கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணணுங்கிறதுனால, இங்க வந்து ஃபிக்ஸட் தான் ஸ்க்வேர் பேட்டர்ன்ங்கிறதுனால, ஸோ 3 காலம்ஸ். இதுவும் டைரக்ட்டா j = 1, 2, 3ன்னு எழுதியாச்சு. அண்ட் இங்க வந்து வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்கா பிரிண்ட் பண்ண போறதில்ல. எல்லாமே ஏ தான். சேஞ்ச் ஆக போறதில்லங்கிறதுனால டைரக்ட்டா பிரின்ட்எஃப் ஏன்னு குடுத்தாச்சு. ஸோ இந்த லூப் ரன் ஆகுறப்போ i = 1 ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப் இருக்கிறப்போ, உள்ள வந்துட்டு இன்னர் ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் j = 1 இருக்கிறப்போ ஒரு a பிரிண்ட் ஆகும். j = 2க்கு ஒரு a, j = 3க்கு இன்னொரு a பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் அந்த இன்னர் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நியூ லைன் ஸ்டேட்மெண்ட். ஸோ நியூ லைன் கர்சர் பாயிண்டர் வந்து நெக்ஸ்ட் இந்த லைன்ல வந்திருக்கும். அண்ட் தென் செகண்ட் அவுட்டர் ஃபார் லூப் செகண்ட் டைம். இப்போ வந்து i இன்கிரிமெண்ட் ஆகி i = 2. இப்போ அகைன் இன்னர் ஃபார் லூப்ல j = 1 to 3 ரன் ஆகுற வரைக்கும் a பிரிண்ட் ஆகும். ஸோ j = 1க்கு ஒன்ஸ் a பிரிண்ட் ஆகும். j = 2க்கு ஒரு டைம் a பிரிண்ட் ஆகும். அண்ட் j = 3க்கு ஒரு டைம் a பிரிண்ட் ஆகும். அகைன் இன்னர் ஃபார் லூப் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நியூ லைன்ஸ். ஸோ கர்சர் வந்து அங்க எண்ட் ஆகி நெக்ஸ்ட் லைனோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல வந்து நிக்கும். அண்ட் இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சது. அவுட்டர் ஃபார் லூப் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ i becomes 3. இதுக்கு அகைன் இன்னர் ஃபார் லூப்ல வந்து j = 1 to 3 3 டைம்ஸ் வந்து a பிரிண்ட் ஆகும். 1, 2, 3 அண்ட் இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நியூ லைன் பிரிண்ட் ஆகும். அண்ட் இங்க அண்ட் நவ் அவுட்டர் ஃபார் லூப் பார்க்குறப்போ i <= 3 தான். ஸோ அகைன் i 4 ஆகுறப்போ கண்டிஷன் பிரேக் ஆகும். லூப் போட்டு வெளிய வந்துரும். ஸோ நம்ம வந்து ஒரு 3x3 பேட்டர்ன்ல கேரக்டர் ஏ பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஆல்ஃபபெட் ட்ரையாங்கிள். இதுல வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அந்த அவுட்புட்ல வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் ட்ரையாங்கிள்க்கு ஏத்த லாஜிக் எழுதுனா போதும். ரைட் ட்ரையாங்கிள்க்கு லாஜிக் எழுதுறப்போ அவுட்டர் ஃபார் லூப் வந்து எத்தன ரோஸ் வேணுமோ அதுக்காக ரோ வைஸ் லாஜிக்கு. அண்ட் இன்னர் ஃபார் லூப் வந்து ஒரு ரோலயும் எத்தன கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ண போறோம் அதுக்கு. இது வந்து ரைட் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளா முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ரெகுலர் ட்ரையாங்கிளா இருந்தது அப்டின்னா, நம்ம வந்து பிரமிட் பேட்டர்ன் போடணும். ஸோ பிரமிட் பேட்டர்ன் இருக்கிறப்போ என்ன நடக்கும் அப்டின்னா, இன்னர் ஃபார் லூப் 2 தடவ எழுதுற மாதிரி இருக்கும். ஒண்ணு ப்ரிசீடிங் ஸ்பேஸஸ்க்காக, இன்னொன்னு கேரக்டர்க்காக. ஸோ டோட்டலா 3 ஃபார் லூப்ஸ் வந்துரும். இங்க வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல தான் நம்ம அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 2 ஃபார் லூப் வச்சா போதும். ஸோ அவுட்டர் ஃபார் லூப் இங்க 3 ரோஸ் தான் இருக்கிறதுனால i = 1, 2, 3 அண்ட் இன்னர் ஃபார் லூப் பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட் ரோல ஒரு கேரக்டர் பிரிண்ட் ஆயிருக்கு. செகண்ட் ரோல 2 கேரக்டர் பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் தேர்ட் ரோல 3 கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ i வேல்யூவும் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸும் ஈக்குவலா இருக்கிறதுனால, ஸோ j யோட கேப் வந்து i வரைக்கும் வச்சிருக்கோம். ஸோ i வேல்யூ வர்றது வரைக்கும் இன்கிரிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கட் பண்ணிறணும். இங்க வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாரி கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணல. ஆல்ஃபபெட்ஸ் பிரிண்ட் பண்றோம். அதுவும் சேம் ஆல்ஃபபெட் தான் ஒரு ரோலயும் பிரிண்ட் ஆயிட்டே இருக்கு. A, AB, ABC. ஸோ ஒரு அவுட்டர் லூப் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரப்போ திரும்ப A வேல்யூ வந்து இங்க இன்கிரிமெண்ட் ஆகாம ரீசெட் ஆகி திரும்ப A தான் வரணும். அண்ட் செகண்ட் ஃபார் லூப்ல வந்து A அண்ட் B பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேரக்டர் வேல்யூ திரும்ப ரீசெட் ஆகி நெக்ஸ்ட் லூப்ல வரப்போ A மறுபடியும் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஐதர் ஒரு CH அப்படின்னு அசைன் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணி அத இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு ரீசெட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இந்த லாஜிக்ல நம்ம சிம்பிளா கேரக்டர் Aன்ட்டே போட்டுட்டோம். இங்க A+Jன்னு இருக்குல்ல, இந்த எக்ஸ்பிரஷனோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து ஆப்பரேட்டர்ஸ்ல பார்த்தோம்ல. ஒரு கேரக்டர் பேட்டர்ன் கூட ஒரு நம்பர் வேல்யூ ஆட் ஆகுது அப்படின்னா, A+J. Jயோட வேல்யூ என்ன? இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல Jயோட வேல்யூ 0 இருக்கும். A+1 போடுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு கேரக்டர் வேல்யூ அண்ட் இது ஒரு நியூமெரிக் வேல்யூ. ஒரு கேரக்டர் வேல்யூவும், நியூமெரிக் வேல்யூவும் ஆட் ஆகுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேரக்டர் வேல்யூ வந்து இதோட ஈக்குவலன்ட் ஆஸ்கி நம்பரா சேஞ்ச் ஆகும். ஸோ +1 = 66.
அண்ட் இங்க வந்து பிரின்ட்எஃப்ல கேரக்டர் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பெர்சன்டேஜ் சி தான் இருக்கு. பெர்சன்டேஜ் டி இல்ல. ஸோ இந்த 66 வந்து திரும்ப கேரக்டரா சேஞ்ச் ஆகும். 66ஓட ஆஸ்கி வேல்யூ என்னன்னா பி. ஸோ இங்க பிரின்ட்எஃப்ல பி பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த சிம்பிள் லாஜிக்க இங்க போட்டுட்டோம். திரும்ப தனியா ஒரு கேரக்டர இனிஷியலைஸ் பண்ணி, அத வந்து இன்கிரிமென்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ரீசெட் பண்றதுக்கு பதிலா, இந்த மாரி ஜே ஈக்குவல் டூ 0, ஜே லெஸ் தேன் ஐன்னு வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு ஏ பிரிண்ட் பண்ணணும். ஏ பிளஸ் ஜேங்கிறப்போ ஃபர்ஸ்ட்டு 0 தான் இருக்கும். ஸோ, ஏ பிளஸ் 0 ஈக்குவல் டூ ஏ தான் வரும். ஏ பிரிண்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஜே வேல்யூ வந்து 1, 2 அப்படி இன்கிரிமெண்ட் ஆகுறப்போ, ஸோ கேரக்டர் ஏ பிளஸ் 1. ஸோ கேரக்டர் ஏயோட ஆஸ்கி வேல்யூ கன்வெர்ட் ஆயி, அது கூட 1 ஆட் ஆகுறப்போ, கேரக்டர் பியோட ஆஸ்கி வேல்யூ வரும். நெக்ஸ்ட் ஏ பிளஸ் 2 போடுறப்போ, கேரக்டர் ஏயோட ஆஸ்கி வேல்யூ கன்வெர்ட் ஆகி, பிளஸ் 2 ஆட் ஆகுறப்போ, சியோட ஆஸ்கி வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த சிம்பிள் லாஜிக் தான் இங்க எழுதியிருக்கோம். இந்த லூப் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப் I ஈக்குவல் டூ 1க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல நிக்கும். ஸோ இன்னர் ஃபார் லூப் போலாம். j ஈக்குவல் டூ 0, j லெஸ் தேன் I, பெர்சன்டேஜ் சி, a பிளஸ் j. ஸோ j வந்து 0 தான் இருக்கு. j லெஸ் தேன் 1. ஸோ a பிளஸ் 0 a தான். a பிரிண்ட் பண்ணும். ஸோ j வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆகாது. j ஈக்குவல் டூ 1ங்கிறப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ நியூ லைன் பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரோக்கு போயிடும். I ஈக்குவல் டூ 2 வேல்யூக்கு வந்து அவுட்டர் லூப் செகண்ட் டைம் ரன் ஆகும். அவுட்டர் லூப்போட செகண்ட் இட்டரேஷனுக்குள்ள வரப்போ, ஸோ இன்னர் லூப் அகைன் ரன் ஆகும். j ஈக்குவல் டூ 0, j லெஸ் தேன் I, j பிளஸ் பிளஸ் திரும்ப a பிளஸ் j. ஸோ இப்போ j ஈக்குவல் டூ 0 தான். ஸோ a பிளஸ் 0 இஸ் a பிரிண்ட் ஆகும். திரும்ப j ஈக்குவல் டூ 1 ஆகும். ஸோ a பிளஸ் 1. a பிளஸ் 1னா 65 பிளஸ் 1 66. 66ஓட கேரக்டர் கோட் வேல்யூ என்ன? பி. 66 பியோட ஆஸ்கி வேல்யூ 66. ஸோ பி இங்க பிரிண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அகைன் j ஈக்குவல் டூ 2 ஆகாது. ஏன்னா I வேல்யூ வந்து 2 தான். அதுக்கு மேல இன்கிரிமெண்ட் ஆகாது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ பிரின்ட்எஃப் நியூ லைன் பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரோ போயிடும். ஸோ அவுட்டர் லூப் தேர்ட் டைம் ரன் ஆகும். I ஈக்குவல் டூ 3. இப்போ அகைன் தேர்ட் இட்டரேஷன்ல இன்னர் லூப் பார்க்கலாம். அகைன் j ஈக்குவல் டூ 0, j லெஸ் தேன் 3, j பிளஸ் பிளஸ். ஸோ j ஈக்குவல் டூ 0க்கு a பிளஸ் 0 a பிரிண்ட் ஆகும். அண்ட் j ஈக்குவல் டூ 1க்கு a பிளஸ் 1 b. அண்ட் j ஈக்குவல் டூ 2க்கு j பிளஸ் 2 c பிரிண்ட் ஆகும். அண்ட் j ஈக்குவல் டூ 3 வரப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இந்த லூப் பிரேக் ஆகும். அண்ட் தென் நியூ லைன் பிரிண்ட் பண்ணிரும். அவ்வளதான். அவுட்டர் ஃபார் லூப்ல வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இங்க 3 கேப்ல இருக்கிறதுனால I ஈக்குவல் டூ 4 வந்து கண்டிஷன பிரேக் பண்ணிட்டு வெளிய வந்துரும். ஸோ நம்ம வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டாச்சு. அண்ட் தேர்ட் பேட்டர்ன் கன்டினியூஸ் ஆல்ஃபபெட். இந்த அவுட்புட்டும் பார்க்கறதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கு. ஆனா போன பேட்டர்னுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, போன பேட்டர்ன்ல ஒரு டைமும் A யோட வேல்யூ திரும்ப A, AB, ABC அப்படின்ட்டு சேம் வேல்யூ தான் இன்கிரிமெண்ட் ஆயிட்டே வந்துட்டே இருந்தது. இங்க வந்து நேச்சுரலா எல்லா கேரக்டர்ஸுமே நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் கோட்ல பண்ண மாதிரி A பிளஸ் J அப்படின்னு தனித்தனியா இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். இந்த மாரி ஜெனரலா ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஏன்னு குடுத்துட்டு ஒரு ஃபார் லூப்லயும் CH பிளஸ் பிளஸ் அப்படின்னா, அது இன்கிரிமெண்ட் ஆயி ஆட்டோமேட்டிக்கா B, C அப்படி இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இங்க அவுட்டர் ஃபார் லூப்க்கு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் இங்க வந்து 6 ரோஸ்க்கு நம்ம வந்து அவுட்புட் இருக்கு. ஸோ இந்த அவுட்டர் ஃபார் லூப்போட மேக்ஸிமம் வேல்யூ 6 வர மாதிரி கோட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இன்னர் ஃபார் லூப் வந்து ஒரு ரோலயும் எத்தன சிம்பல்ஸ் வேணுங்கிறதுனால, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால நம்ம வந்து ப்ரிசீடிங் ஸ்பேஸஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃபார் லூப் எழுத தேவையில்ல. நீங்களே வந்து இதே கோட் எடுத்துட்டு, இதே கன்டினியூஸ் ஆல்ஃபபெட் பிரமிட வந்து ரைட் ஆங்கிள்டா இல்லாம ரெகுலர் பிரமிட் ஷேப்ல இன்னொரு ஃபார் லூப் வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல ஒரு ஸ்டார் பிரமிட் போட்டிருப்போம். இந்த பேட்டர்ன் நோட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோல ஒரு கேரக்டர் பிரிண்ட் ஆயிருக்கு. செகண்ட் ரோல 2 கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ரோல 3, ஃபோர்த் ரோல 4 அண்ட் 5, 6. ஸோ ஒரு ரோலயும் அந்த ஐயோட வேல்யூ தான் இருக்கு. ஸோ இங்கே செகண்ட் ஃபார் லூப்ல வந்து மேக்ஸிமம் கண்டிஷன் வந்து I வேல்யூ வர வரைக்கும் இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோடோட எக்ஸிகியூஷன் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் CHன்னு ஒரு கேரக்டருக்கு வந்து A வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நவ் அவுட்டர் ஃபார் லூப் I ஈக்குவல் டூ 1. I ஈக்குவல் டூ 1 இருக்கிறப்போ இன்னர் ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். J வந்து 1 to 1. ஓகே 1 இருக்கு. ஸோ CH பிளஸ் பிளஸ் பெர்சன்டேஜ் C. ஸோ இது வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட். ஸோ இது எப்படி நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் வேல்யூல CHல என்ன வேல்யூ இருக்கோ, அத பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் வரப்ப தான் இன்கிரிமெண்ட் ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க A பிரிண்ட் பண்ணிட்டு,
அண்ட் தென் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். இப்போ சிஹெச்ல வந்து வேல்யூ வந்து பி ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த டைம் வந்து ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 லெஸ் தேன் ஈக்குவல் டூ 1 இது மட்டும் தான். ஜே ஈக்குவல் டூ 2 ஆகுறப்போ கண்டிஷன் பிரேக் ஆயிடும். ஸோ இன்னர் ஃபார் லூப் எக்ஸிட் பண்ணிட்டு நியூ லைன் பிரிண்ட் பண்ணும். நியூ லைன் பிரிண்ட் பண்ணோனே கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துரும். அவுட்டர் லூப் செகண்ட் டைம் ரன் பண்றப்போ i ஈக்குவல் டூ 2 அகைன் இன்னர் ஃபார் லூப் j ஈக்குவல் டூ 1 j லெஸ் தேன் ஈக்குவல் டூ i j பிளஸ் பிளஸ். ஸோ j ஈக்குவல் டூ 1 இருக்கிறப்போ ஒரு டைம் ch பிளஸ் பிளஸ் இங்கே ch ஓட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். chல இப்போ என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? b ஸ்டோர் ஆயிருக்கு. அத பிரிண்ட் பண்ணிட்டு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ பி இந்த சிஹெச்சோட வேல்யூல பி பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ சிஹெச்சோட வேல்யூல சி ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் ஜே வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும் இப்போ 2. 2 லெஸ் தேன் ஈக்குவல் டு 2 ஏன்னா ஐயோட வேல்யூவும் 2 தான். ஸோ அகெயின் இன்னொரு டைம் சிஹெச் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து சி பிரிண்ட் பண்ணிட்டு போஸ்ட் ஃபிக்ஸ் இன்கிரிமெண்ட். ஸோ இந்த இடத்துல டி வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் தென் ஜேயோட வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணா 3 லெஸ் தேன் ஈக்குவல் டு 2 ஃபால்ஸ். ஸோ இன்னர் ஃபார் லூப் எக்ஸிட் பண்ணிட்டு நியூ லைன் பிரிண்ட் ஆகும். அகைன் ஸோ கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைன்ல வந்து நிக்கும். ஸோ அவுட்டர் ஃபார் லூப் 3 டைம் ரன் ஆக போகுது. ஸோ ஐயோட வேல்யூ 3 இருக்கு. ஸோ ஜே ஈக்குவல் டு 1, 2, 3 வர்றது வரைக்கும் திரும்ப பிரிண்ட் பண்ணும். ஸோ ஜே ஈக்குவல் டு 1 இருக்கிறப்போ சிஹெச் பிளஸ் பிளஸ் இந்த இடத்துல டி வேல்யூ இருக்கும். ஸோ டி பிரிண்ட் ஆகும். தென் ஜேயோட வேல்யூ 2 ஆகுறப்போ அகைன் பிரிண்ட் ஆகும். சிஹெச்சோட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும்ல. இன்கிரிமெண்ட் ஆன வேல்யூ பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணிட்டு now the value becomes f and then j ஓட வேல்யூ 3 ஆகுறப்போ அகைன் கண்டிஷன் கரெக்ட். ஸோ ch பிரிண்ட் ஆகும். ஒரு டைமும் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா இன்கிரிமெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்க ஒரு சைட்ல ரஃப் ஷீட்ல வந்து ட்ராக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் தென் ஜேயோட வேல்யூ 4 ஆகுறப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ இன்னர் ஃபார் லூப் பிரேக் ஆகும். தென் நியூ லைன் பிரிண்ட் பண்ணி 4th டைம் அவுட்டர் லூப் ரன் ஆக போகுது. நவ் ஐயோட வேல்யூ 4. ஸோ இன்னர் ஃபார் லூப்க்கு வரப்போ j ஈக்குவல் டு 1 to 4. ஸோ 4 டைம்ஸ் இந்த சிஹெச்சோட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகி பிரிண்ட் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ இப்போ அந்த இடத்துல ஜியோட வேல்யூ இருக்கு. i ஈக்குவல் டு 1 இருக்கிறப்போ ஜி பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் j ஈக்குவல் டு 2 இருக்கிறப்போ திரும்ப இன்னொரு டைம் பிரிண்ட் பண்ண போகிறோம். தென் ஜேயோட வேல்யூ 3 ஆகுறப்போ திரும்ப ஒரு டைம் பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஜேயோட வேல்யூ 4 ஆகுறப்போ திரும்ப ஒரு டைம் பிரிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஜேயோட வேல்யூ 5 ஆன உடனே இந்த லூப் எக்ஸிட் ஆயிடும். ஸோ நியூ லைன் பிரிண்ட் பண்ணிட்டு இந்த 4th டைம் இந்த அவுட்டர் லூப் வந்து எக்ஸிகியூஷனை ஃபினிஷ் பண்ணிரும். ஸோ அவுட்டர் லூப் அகைன் 5th இட்ரேஷன் போகுது. இப்போ i ஈக்குவல் டு 5. ஸோ ஜேயோட வேல்யூ 1லேருந்து 5 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகுறது வரைக்கும் திரும்ப கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் டைம் இங்கே ஜேல ஃபினிஷ் பண்ணோம். ஸோ இங்கே கே, எல், எம், என், ஓ இந்த மாதிரி 5 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகி பிரிண்ட் பண்ணோம். அகைன் கண்டிஷன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப i ஈக்குவல் டு 6 வரப்போ திரும்ப இங்கே வந்து 6 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். இந்த லாஜிக் புரிஞ்சதுன்னா நீங்க வந்து ஸ்டார் பிரமிட் மாதிரி ரெகுலரான பிரமிட் போட்டு பாருங்க. இதே கேரக்டர்ஸ் வச்சு. ஆனா ப்ரிசீடிங் ஸ்பேஸஸும் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி போட்டோம்ல. நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. when printing an alphabet pyramid why do we often use nested loops? இந்த மாதிரி பிரமிட் பேட்டர்னுக்கு ஏன் நம்ம நெஸ்டட் லூப்ஸ் போடணும்? டு மேக் த கோட் ஸ்லோவரா? இல்ல டு ஹேண்டில் போத் ரோஸ் அண்ட் காலம் செப்பரேட்லி. ஆமா நம்ம இதுதானே பார்த்துட்டு இருக்கோம். அவுட்டர் ஃபார் லூப் வந்து மேக்ரோ சைக்கிள்க்கு அதாச்சு லேயர் பை லேயர் ரோஸ்க்காக. இன்னர் ஃபார் லூப் வந்து காலம்ஸ்க்கு ஒரு ரோலையும் எத்தனை சிம்பிள்ஸ் பிரிண்ட் பண்ண போறோம் அதுக்காக. டு ஜெனரேட் ரேண்டம் கேரக்டர்ஸா? இல்ல. டு அவாய்ட் யூசிங் ASCII வேல்யூஸா? இல்ல. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவுட்டர் லூப் மேனேஜஸ் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் இன்னர் லூப் டிட்டர்மைன்ஸ் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டுகெதர் ஃபார்மிங் த பேட்டர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் யூ ரைட் printf %c a plus j inside a loop what will be printed when j equal to 2? இதை நம்ம பார்த்தோம்ல. ஸோ ஏயோட வேல்யூ +2 அப்படிங்கிறப்போ ஏயோட ASCII வேல்யூ வந்து 65 +2னா 67 இருக்கும். 67க்கு ஈக்குவலண்டான கேரக்டர் இது என்னன்னா சி. ஸோ அவங்க வந்து சி பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஏயோட ASCII வேல்யூ வந்து 65 adding to 67 which corresponds to C. Next, in C programming, if you want to print a right angle triangle of alphabet starting from A, which loop controls the number of rows? Number of rows எப்பவுமே வந்து outer loop தான் determine பண்ணும் macro cycle. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2-3 கேரக்டர் பேட்டர்ன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பட்டர்ஃப்ளை பேட்டர்ன், டைமண்ட் பேட்டர்ன் அண்ட் அதர் பாஸ்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.